ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் ஷவர்மா. இப்போ இருக்கிற நிலமையில் நிறைய பேர் வெளியில் போக முடியாமல் இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற ஃபுட்டையும் நிறையா பேர் மிஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ சிக்கன் ஷவர்மா எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. கோதுமையும் 1 கப் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அளவு சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம கலக்காமல் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கமாக உப்பு இருக்கும். அதனால இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் இது மாதிரி பசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக வரைக்கும் பசைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து 1 ஹவர் இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நம்ம மூடி வைக்க போகிறோம். ஈர துணி இருந்துச்சுன்னா அதை போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த ரேப்பர் இருந்துச்சுன்னா இதை போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எதுவுமே தடவாமல் வெறும் சிக்கனை போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணாமலும் போடலாம், பட் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 கேரட், முட்டைக்கோஸ் வந்து ஒரு 4ல் 1 பங்கு எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் வந்து நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஆட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுலேயும் கொஞ்சம் நம்ம சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன், இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருங்க. இப்போது தயிர் வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுலேயும் கொஞ்சம் சால்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சப்பாத்தி மாதிரி, சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பேனில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி பேப்பர், சில்வர் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பர் இருந்தாலும் பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு அதில் வந்து கெச்சப், டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறேன். டொமேட்டோ கெச்சப்புமே உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மயோனீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த வெஜிடபிள் அண்ட் சிக்கன் ஆட் பண்ண அந்த சாலட் வந்து நடுவில் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இதுலேயும் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினதுக்கப்புறமா இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரேப்பரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சாச்சு. சூப்பரான சிக்கன் ஷவர்மா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சிக்கன் ஷவர்மாவை நீங்கள் வீட்டிலே சூப்பராக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.